ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோல நம்ம ஹைகோர்ட் ஜுடிஷியரியில ஹைகோர்ட் ஆஃப் இந்தியா, ஹைகோர்ட்டுடைய வாட் இஸ் அ ஹைகோர்ட், ஹவு ஹைகோர்ட்ஸ் ஆர் மேட், அவங்களுடைய ஒர்க்கிங் என்ன, ஹைகோர்ட்டுக்கு உண்டான பவர்ஸ் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன, ஹைகோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் ஷேர்ட் வித் அதர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம், பிஒய்க்யூவையும் ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். இந்த ரெண்டு வீடியோஸ் ஆகும், ஹைகோர்ட் 1 ஹைகோர்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். சுப்ரீம் கோர்ட் பார்க்காதவங்க சுப்ரீம் கோர்ட் இதற்கு முன்னாடி போட்டிருக்கோம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா பேரலா ஈஸியா புரிஞ்சிடும் ஹைகோர்ட். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு செக் அவுட் சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட். வாட் இஸ் அ ஹைகோர்ட்? பேர்ல இருக்கு ஹை. தமிழ்ல சொல்லணும் அப்படின்றால் உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உச்ச மன்றம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட். ஒரு ஸ்டேட்ல இருக்க ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்றால் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் அண்ட் ஹையஸ்ட் இன் பவர் ஹைகோர்ட் தான். தமிழ்நாட்டில் மொத்தம் பாத்தீங்கன்னா 2 ஹைகோர்ட், விச் மீன்ஸ் ஒரு ஹைகோர்ட் 2 பிரான்ச்சஸ் இருக்கு. எங்கன்னா 3 பிரான்ச்சஸ் இன்ஃபேக்ட். ஒன்னு சென்னை மெயின், செகண்ட் மதுரை, தேர்ட் புதுச்சேரி மெட்ராஸ் ஹைகோர்ட் கீழே இருக்கக்கூடிய 3 ஏரியாஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை, அடுத்தது மதுரை ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச், அடுத்தது பாண்டிச்சேரி பெஞ்ச். சரி, ஹைகோர்ட் இன் ஸ்டேட் அதுதான் பெரிய கோர்ட். டாப் மோஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, விச் இஸ் இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்னு நீங்க இந்த ட்ரையாங்கிள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். மெயின்ஸ்க்கு இந்த ட்ரையாங்கிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம், இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஓல்டர் எம்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கட்டா இந்த 3 ஹைகோர்ட்ஸுமே 1862லயே வந்துருது. சுப்ரீம் கோர்ட்டே எப்போ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1950ஸ்ல தான் வருது. ஹைகோர்ட்ஸ் கேம் வெல் பிஃபோர் 1862. இன்னைக்கு இருக்க ஹைகோர்ட்டுடைய ஆரிஜின் எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹைகோர்ட்ஸுடைய ஆரிஜின் ஆப்வியஸ்லி ஒரு கான்ஸ்டிடியூஷன் 1950ல. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏன் சென்னைன்னு பேர் மாறிடுச்சு, ஆனா மெட்ராஸ்னு ஏன் இருக்கு அப்படின்னா டு டினோட் த அத்தன்டிசிட்டி, அத்தனை வருஷமா இருக்கு அப்படிங்கிறதுல மாத்தாம வச்சிருக்காங்க. ஓகே, ஹூ இஸ் த அத்தாரிட்டி? யார் அத்தாரிட்டி கொடுக்குறா ஹைகோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் கிவிங். எந்த ஆர்டிகல்ல சொல்லுது நம்ம கான்ஸ்டிடியூஷன்? ஆர்டிகல் 214ல இருந்து ஆர்டிகல் 231 வரையும் பார்ட் 6 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. வேற அத்தாரிட்டிஸ் இருக்கு ஹைகோர்ட்டுடைய பிளேஸ்மெண்ட், விச் மீன்ஸ் அவங்களுடைய ஆரிஜினுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 7th அமெண்ட்மெண்ட் ஆக்டை ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஹைகோர்ட் 2-3 ஸ்டேட்டுக்கு இல்லைன்னா யூனியன் டெரிட்டரிஸுக்கு பொதுவானதா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் 7th அமெண்ட்மெண்ட்ல சொல்லுது. ஏன் இந்த அமெண்ட்மெண்ட்ல ஏன் கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்லல? விச் மீன்ஸ் கான்ஸ்டியூஷன் வந்தப்பே சொல்லல, 6 வருஷம் கழிச்சு சொல்றதுக்கு அப்பே சொல்லிருக்கலாம்லன்னு கேட்டா அப்ப தேவைப்படல. என்ன பண்றாங்கன்னா, இந்த 7th அமெண்ட்மெண்ட் மூலமா ஒரு ஸ்டேட்டை 2-3 பிரிக்கிறாங்க. மைசூர் அப்படின்னு ஒரு டோட்டலா மைசூர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு கீழே நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது கீழே டோட்டலா இருந்துச்சு, ஆந்திரா இருந்துச்சு. அப்பதான் மெட்ராஸ்ங்கிறது கீழே ஆந்திரா எல்லாமே இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு தனியா ஆந்திரா தனியா பிரிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடுக்கு மட்டும் இருந்த கோர்ட் இப்ப யாருக்கு பார்ப்பாங்க? அவங்க ஓவர் நைட்ல நீங்க ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிடலாம். ஆனா கோர்ட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கிரியேட் பண்ற கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா? அது வரையும் ஃபார் த டைம் பீயிங் கவர்னர்ஸ் கோர்ட் எல்லாத்தையுமே ஒரு கோர்ட் இல்லைன்னா ஒரு கவர்னர் 2-3 ஸ்டேட்டை நிர்வகிக்கலாம் அப்படிங்கிற சட்டமும் சேர்ந்து கொண்டு வந்தாங்க. அதனாலதான் 7th அமெண்ட்மெண்ட்டுடைய நீட் விச் மேட் a single court to handle 2 or more states. இப்போ எவ்வளவு கோர்ட்டுங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 high courts. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஒன்லி யூனியன் டெரிட்டரி டு ஹேவ் அ செப்பரேட் ஹை கோர்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. அப்போ லடாக் காஷ்மீருக்குலாம் தனித்தனி யூனியன் டெரிட்டரி இருக்குல்ல, தனித்தனி ஹை கோர்ட் இருக்கான்னு கேட்டா நோ, ஒரே ஹை கோர்ட். சரிங்களா? அப்போ மத்த யூனியன் டெரிட்டரி எல்லாம் எங்க போறது? இப்போ பாண்டிச்சேரி எப்படி மெட்ராஸ் ஹைகோர்ட் பக்கத்துல இருக்கோ, கல்கட்டா ஹைகோர்ட்டு கீழே அந்தமான் நிக்கோபார் இருக்கு, கேரளா ஹைகோர்ட்டு கீழே நம்மளுடைய லக்ஷதீப் இருக்கு. அப்படி மற்ற பக்கத்துல இருக்க ஸ்டேட்ஸ் கூட கம்பைன் பண்ணி விட்டுறாங்க. இதெல்லாம் யாருங்க பண்றா? பிரசிடென்ட் பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டா பிரசிடென்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா வில் டூ இட். சரிங்களா? ஏன் இதை பிரசிடென்ட்னு சொல்லி அடிச்சு விட்டுருக்கோன்னா குழப்பற மாதிரி கேட்பாங்க. பிரசிடென்ட்னு கொடுத்துருவாங்க, நம்ம ஒழுங்கா ரிவைஸ் பண்ணாம போனா மாட்டிப்போம். ஸோ எக்ஸம்ஷனே அங்கேயே படிச்சுக்கோங்க. இவர் இல்ல பார்லிமெண்ட்னு படிக்கிறதுக்கு பதிலா பிரசிடென்ட் இல்லைன்னு படிங்க. காம்போசிஷன் ஆஃப் த ஹைகோர்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தட் ஹைகோர்ட் இருப்பாரு,
அப்புறம் அதர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. இவங்களெல்லாம் யார் வந்து நியமிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸ்ட்ரென்த் எவ்வளோங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல எவ்வளோ, மணிப்பூர் ஹைகோர்ட்ல எவ்வளோ, அதுனா அதையும் டிசைட் பண்றது பிரசிடென்ட். எல்லாமே பிரசிடென்ட். ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸ் ஆஃப் த ஸ்டேட் வந்து, ஹையஸ்ட் ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எ ஸ்டேட் வந்து ஹைகோர்ட். ஸோ ஹையஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் த நேஷன் பிரசிடென்ட் தான் இதெல்லாம் பண்ணுவார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், ஓகேங்களா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் அவரை எஸ்டாப்ளிஷ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரசிடென்ட். யாருக்கிட்ட ஐடியா வாங்கிப்பாரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிறவரை சீஃப் ஜஸ்டிஸா போடலாம் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் நினைக்கிறாரு அப்படின்றால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்ட பெர்மிஷன் வாங்குவார், அவர்கிட்ட கேட்பாரு. அடுத்தது கவர்னர் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட், தமிழ்நாடுடைய கவர்னர் அப்ப யார் இருக்காங்களோ அப்ப கேட்பாங்க, இந்த சோ அண்ட் சோ கேரக்டர் எக்ஸ் இல்லைன்னா ஒய் இல்லைன்னா ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் வந்து கரெக்டா இருப்பாரா அப்படின்னு சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்டையும் கவர்னர்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்பாரு. சரி, மத்த ஜட்ஜ், இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர். மத்த இன்னும் 2 3 இடம் வந்து காலியா இருக்கு, அவரையும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணணும். விஜயகாந்த், கமலஹாசன் அப்படிங்கிறவரை 2 ஜட்ஜா நான் போடணும்னு நினைக்கிறாரு. சரிங்களா, பிரசிடென்ட் அப்போ என்ன பண்ணுவாருன்னா ரஜினிகாந்த் ஆகிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தட் ஹைகோர்ட்டை கூப்பிட்டு கேட்பாரு. அப்புறம் கவர்னர் ஆஃப் தட் ஸ்டேட் கண்டிப்பா கேட்பாரு. ஏன் நான் உங்களுக்கு இந்த பேர் சொல்றேன் அப்படின்னா ஈஸியா நீ வந்து கிரகிச்சுக்கலாம். சேம் ஹைகோர்ட் ஃபார் 2+ ஸ்டேட்ஸ். 2 ஸ்டேட்டுக்கு ஒரே ஹைகோர்ட் இருக்குங்க. தமிழ்நாடும் கேரளாவுக்கு சேர்த்து ஒரே ஹைகோர்ட்டா நாளைக்கு மாறிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யார் அப்பாயிண்ட் பண்ணுவா, அந்த சீஃப் ஜஸ்டிஸா இல்லைன்னா அந்த ஜட்ஜஸா யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்போ அப்பாயிண்ட் பண்ணாரு. எப்பவுமே அப்பாயின்மெண்ட் வில் பி ஃப்ரம் பை தி பிரசிடென்ட். அப்புறம் கவர்னர்ஸ் ஆஃப் தட் 2 ஸ்டேட்ஸ், ஓகேங்களா. இப்போ தமிழ்நாடு தட் 2 ஸ்டேட்ஸ், 2+ ஸ்டேட்ஸ்னா ஒரு 3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து ஒரு ஹைகோர்ட் வருது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா அப்படின்னா அதுக்கு நடுவில் ஒரு ஹைகோர்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் தான் இது 3ம் ஒன்று சேர்ற இடம். அங்க வந்து ஒரு ஹைகோர்ட் வைக்கிறாங்க. 3 ஸ்டேட்டுக்கும் ஒரே ஹைகோர்ட் தான் இனி அப்படிங்கிறாங்க. அப்படின்றால் அதுல இருக்க ஜட்ஜஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தட் ஹைகோர்ட்டை கன்சல்ட் பண்ணுவாரு. அப்புறம் 3 ஸ்டேட்டுடைய கவர்னர்ட்டையும் கன்சல்ட் பண்ணுவார். சரி, நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். ஓகே. அடுத்தது ஜுடிஷியல் ஆபீஸ்ல நீங்க ஈடுபட்டு இருக்கணும் 10 வருஷத்துக்கு. ஓகேங்களா. இல்லைன்னா ஹைகோர்ட்ல 10 வருஷத்துக்கு நீங்க வந்து ஒரு லாயரா இருக்கணும், இல்லைன்னா அட்வொகேட்டா இருக்கணும். உங்களுக்கு மினிமம் ஏஜ் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா கான்ஸ்டியூஷன்லயோ இல்ல நம்மளுடைய லாலயோன்னு கேட்டா நோ, மினிமம் ஏஜ் கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 40 வயசுல இந்த 30 வயசுல காலேஜ் முடிக்கிறீங்க, 25 வயசுலன்னு வச்சுக்கோங்களேன், லா முடிக்கிறீங்க 22 வயசுல, 10 வருஷமா ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணி 32 வயசுலயே நீங்க வந்து இந்த குவாலிஃபிகேஷன் அட்டைன் பண்ணிடலாம். ஆனா இன்னொருத்தர் என்னன்னா 30 வயசுல தான் லாவே முடிப்பாரு, அவர் மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு தான், ஆனா நல்ல கேப்பபிள் ஆளா இருப்பாரு. 2 பேருமே 40 வயசுல தான் அவர் வந்து 10 வருஷம் இந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிருப்பாரு. சோ மினிமம் ஏஜ் கிடையாது, கொண்டு வருவதில் இதில் சிக்கல் உண்டு. டிஸ்டிங்கியூஸ் ஜூரிஸ்ட நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் இதான் அனுப்பலாம், இது ஒரு ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணலாம், அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரொவிஷன் ஹைகோர்ட்டுக்கு கிடையாது. டிஸ்டிங்கியூஸ்டு ஜூரிஸ்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைகோர்ட்டுக்கு நீங்க வந்து ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ண முடியாது. உறுதிமொழி, யார் உறுதிமொழி ஏற்று வைப்பா உங்களுக்கு, பதவி பிரமாணம் பண்ணி வைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தி கவர்னர் ஆஃப் யுவர் ஸ்டேட். அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட். சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ், சம்பளம்லாம் யாரு டிசைட் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா தி பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஏன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்றால், இப்போ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜுக்கு வந்து 1,00,000 சம்பளம் வைக்கிறாங்க. ஓகேங்களா. கவுஹாத்தி ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜுக்கு ஒரு 1,20,000 சம்பளம் வைக்கிறாங்கன்னா அங்க வந்து ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ட்ட நீங்க விட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்க ஸ்டேட்டுடைய கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி மேலே கீழே ஏத்திக்குவாங்க. ஸோ பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணும். பென்ஷன் எவ்வளவு எடுத்துட்டு போவாங்க ஜட்ஜஸ்னா 50% ஆஃப் தேர் லாஸ்ட் சேலரி. கடைசி மாசத்துல வாங்கக்கூடிய சேலரியில இருந்து 50% வில் பி தேர் பென்ஷன். பதவிக்காலம் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்களா, ஒரு ஜட்ஜ்னா இவ்வளவுதான் நிலைக்கணும், இவ்வளவு நாள் தான் பதவிக்காலம் நிலைக்கணும். இப்போ வந்து எம்பி எம்எல்ஏஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷம். ஓகேங்களா. அது மாதிரி கான்ஸ்டியூஷன் எதுவும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா பதவிக்காலம்லாம் டென்யூர்லாம் சொல்றது கிடையாது. நோ ஃபிக்ஸட் டென்யூர். மேக்ஸிமம் ஏஜ் வந்து 65 ஃபார் High Court judges, but for Supreme Court judges maximum age is 62 65 சொல்லிட்டேன். 62 for High Court judges and Supreme Court judges க்கு 65. பிரசிடென்ட்டுக்கு தான் இவர் வந்து ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பாரு. ஏன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. சோ அவர்கிட்ட தான் கொண்டு போய் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ரிமூவல், இவரா ரிசைன் பண்ணாம இவர் வந்து ரிமூவ் பண்றாங்க.
எது யார் ரிமூவ் பண்ணுவோம்னா இம்பீச்மெண்ட்ல பார்லிமெண்ட் தான் ரிமூவ் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் தான் கடைசி கையெழுத்து போட்டு இவரை வந்து ரிமூவ் பண்ணி விடுவார். அப்பாயின்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், ரெசிக்னேஷன், ரிமூவல் எல்லாமே பண்றது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? எப்படி ஜட்ஜை ரிமூவ் பண்ணலாம்? உங்களுக்கு வந்து ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்ணணும், ஹைகோர்ட் ஜட்ஜை, நீங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன ப்ராசஸ் பண்றீங்களோ அதே ப்ராசஸ் தான். சரிங்களா? இத தெளிவா ரெகுலேட் பண்றது கான்ஸ்டிடியூஷனா அப்படின்னு கேட்பாங்க. நோ, ரெகுலேஷன் வந்து இட் இஸ் டன் பை ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968. ரிமூவல் ப்ராசஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரிமூவல் மோஷன் நீங்க வந்து கொண்டு வரணும். எய்தர் எந்த ஹவுஸ்ல வேணாலும் கொண்டு வரலாம், ஹவுஸ் 1 ஆர் ஹவுஸ் 2 எதுல வேணாலும் கொண்டு வரலாம். ரிமூவல் மோஷன் ஒன்று கொண்டு வரணும். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இப்போ ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ் இருக்காருன்னு நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்குவோம். அவர் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? லோக்சபால மினிமம் 100 பேர் கையெழுத்து போட்டாதான் அந்த ரிமூவல் மோஷனே செயல்பாட்டுக்கு வரும். இல்ல நான் வந்து என் ஹவுஸ் ராஜ்யசபா அப்படின்னா மினிமம் 50 பேராச்சு சைன் போடணும், அப்பதான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகும். இப்போ அடுத்த ஸ்டெப் நீங்க வந்து ஓகே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புறீங்க, 100 பேர் சைன் போட்டு லோக்சபால அனுப்புறீங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் விச் மீன்ஸ் ஸ்பீக்கர், ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சேர்மன், இவங்க மே ஆர் மே நாட் அட்மிட் இட். அவங்க இது அவங்களுடைய டிஸ்கிரிஷன், அவங்க எடுத்துக்கலாம் இல்ல எடுக்காமையும் போகலாம். சரி எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, தேர்ட் ஸ்டெப் எடுத்துக்கிறாங்க, கரெக்ட், இவர் ரிமூவ் பண்றதுக்கு முகாந்திரம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறாங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் விச் மீன்ஸ் ஸ்பீக்கர் மஸ்ட் அப்பாயிண்ட், அவர் வந்து கண்டிப்பா 3 மெம்பர் கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணணும். 3 மெம்பர் கமிட்டியில யார் யார் இருப்பானா, ஒன்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாரு, அடுத்தது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஏ ஹை கோர்ட் இன் எனி ஸ்டேட் ஆஃப் இந்தியா, இன்னொன்னு வந்து டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட், லால நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒருத்தர் டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட். இந்த 3 மெம்பர் கமிட்டியை ரெஃபர் பண்ணி என்னன்னு பாருங்க, இப்படி சொல்றாங்க, 100 பேர் சேர்ந்து சொல்லியிருக்காங்க லோக்சபால, என்னன்னு பாருங்க பாரு. ஓகே, அவங்க பார்த்து சொல்லுவாங்க. பார்த்து சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஹவுஸ் 1க்கு இனிமேல் தான் அது வந்து எங்க வரும், ரிமூவல் மோஷன் வில் பி டிஸ்கஸ்ட் இன் ஹவுஸ் 1. ஓகே, ஹவுஸ் 1 என்ன, லோக்சபா. லோக்சபாக்கு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து இந்தாங்க ரிப்போர்ட் வந்துருச்சு டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. லோக்சபா என்ன பண்ணும், டிஸ்கஸ் பண்ணி ஆமா இவர் வந்து தண்டனைக்குரியவர், தப்பு செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க அப்படின்றால் ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டியில என்ன பண்ணணும் அப்படின்றால் பாஸ் பண்ண வேண்டும். அடுத்தது ராஜ்யசபா ஆகிய ஹவுஸ் 2க்கு போகும், இல்லைன்னா லோக்சபா. ஃபர்ஸ்ட் ராஜ்யசபால அந்த ரிமூவல் மோஷன் ஆரிஜினேட் ஆயிருந்துச்சுன்னா இப்போ லோக்சபாக்கு வரும். 5th பாயிண்ட் இதுதான். வந்த உடனே அவங்களும் என்ன பண்ணணும்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும். ஒரு ஹவுஸ் வந்து பாஸ் பண்ணிருச்சு, இன்னொரு ஹவுஸ் பாஸ் பண்ணல அப்படின்னா அவ்வளவுதான், அந்த ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. 2 ஹவுஸுமே பாஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோமே இமேஜினரியா, ஆமா இவர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த ஹைகோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க அப்படின்னா பிரசிடென்ட் டேபிளுக்கு போகும். பிரசிடென்ட் வேற வழியில் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். தென் த ஜட்ஜ் வில் ஸ்டாண்ட் ரிமூவ். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். ஓகேங்களா? இதுவரையும் யாராச்சும் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காங்களா இப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ், டிரான்ஸ்ஃபர் பண்ணணுங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து கவுஹாத்தி ஹைகோர்ட்டுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதை யாருங்க பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வில் டூ இட். அவர் யார்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இதை செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அவருக்கு யாருக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு யார் ஐடியா கொடுப்பான்னு கேட்டீங்கன்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், ப்ளூராலிட்டி ஆஃப் ஜட்ஜஸ் விச் மீன்ஸ் கொலீஜியம். இதை பனிஷ்மெண்டா நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, இது வந்து பனிஷ்மெண்டாலாம் பண்ணக்கூடாது, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும்தான் பண்ணணும். கவுஹாத்தி ஹைகோர்ட் இன்னும் எஃபிஷியன்டா ஆக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஸோ இங்க இருக்க ஒரு பெஸ்ட் ஜட்ஜ் எடுத்துக்கொண்டு போய் அங்க போடுறீங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல தான் நீங்க வந்து பண்ண வேண்டும். 1977ல சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இதை சொல்லியிருக்காங்க, பனிஷ்மெண்ட் மெஷர் கிடையாது, இட் இஸ் ஒன்லி இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். சரிங்க, இது பனிஷ்மெண்டா பப்ளிக் இன்ட்ரெஸ்டான்னு ஜுடிஷியல் ரிவ்யூ கோர்ட்டுக்கு போலாமா நான் கேட்டா கண்டிப்பா போலாம். ஒருவேளை வேணுக்குன்னே பனிஷ்மெண்ட்டுக்காக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கோர்ட்டுக்கு போகலாம். ஆனா யார் போக முடியும்னா யார் வேணாலும் போக முடியாது. தட் பர்டிகுலர் ஜட்ஜ் உங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க மணிப்பூர் ஹைகோர்ட்டுக்கு இல்ல கவுஹாத்தி ஹைகோர்ட்டுக்கு அப்படின்றால் அப்படி போறப்போ நீங்க தான் சேலஞ்ச் பண்ணணும். இது வந்து எனக்கு வந்து இது உள்நோக்கம் இருக்க மாதிரி இருக்கு, என்னை வந்து பனிஷ்மெண்ட்டுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் போக முடியும், வேற யாரும் போக முடியாது. சரிங்களா? அடுத்த வீடியோல நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ், ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ்னா என்ன, அடிஷனல் ஜட்ஜ்னா என்ன, ஆக்டிங் ஜட்ஜ்னா என்ன, ரிட்டையர்டு ஜட்ஜ்னா என்ன, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஹைகோர்ட், இதெல்லாம் பார்த்துட்டு அதற்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுடைய கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஹைகோர்ட்டை டோட்டலாக வைண்ட் அப் பண்ணிடலாம். தேங்க்யூ கைஸ், see you in another video.